இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முருகா, என்னாச்சு? ஏன் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? அப்பா ஞாபகம் வந்துச்சா இல்ல வேற எதனா பிரச்சனையா? அக்கம் பக்கத்துல நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எதனா கஷ்டம்னா சொல்றது தானப்பா. இப்படி ஒத்தியா உக்காந்து ஒரு ஆம்பளை அழுதுட்டு இருக்கலாமா? அதுக்கு நீ சொல்றது மட்டும் காரணமா இருக்காது. எதுவா இருந்தாலும் சொல்லு. ஆஹா, பயங்கர அப்பாவியா இருக்கானே. அதை தாண்டி விசுவாசமா வேற இருக்கான். இவனுக்கு நிறைய பணம் தேவை இருக்கு. வாயும் பேச வராது. யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டான். இவனையே அவங்க கேட்குற கைதியாக்குனா என்ன? சரி, ட்ரை பண்ணுவோம். பா, என்ன பேசுற? ஒன்றும் மண்ணுமா இத்தனை வருஷமா பழகி இருக்கோம். உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிற்க வேண்டாமா? நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வருவல்ல? இப்போ உனக்கு பணம் தானே வேணும். வட்டி எல்லாம் இல்ல, வேலை தான், வேலையே தான். ஒரு வேலை ஒன்று இருக்கு, நீ செய். அதுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஆமா. அதெல்லாம் எங்க சொன்னா சரி வராது. நீ நாளைக்கு கோயிலுக்கு வந்துரு. அங்க வச்சு நான் சொல்றேன். ஆமா. என்ன நல்ல விஷயமா போக போறியா? எங்க போற? புது வேலைக்கா? அதான் கேரேஜ் வேலை இருக்குல்லண்ணா. ஏங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல. சஸ்பென்ஸா? சஸ்பென்ஸா? ஐயோ, பாருங்க இவன. நல்லா இரு. நீ நல்லா இருக்கணும்டா. உன் நிறைஞ்ச மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராதுடா. யாரும் இனிமே வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா? என்ன சொல்ற? கேட்டியா? அவன் வேலைக்கு போவானா? என்னடா? என்னப்பா, என்னாச்சு? பாத்து. என்னண்ணா? என்ன என்னடா? நல்ல காரியம்னு சொல்லிட்டு கிளம்புன, இப்படி தடுக்குதே. இரு, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். குடிச்சிட்டு போ. என்னப்பா? இரு, தண்ணி குடிச்சிட்டு போலாம். இரு. பாத்துப்பா, பாத்து. ஜாக்கிரதை.
உள்ளூர்ல தான் வேலை, சம்பளம்லாம் பெரிய அமௌண்ட் தான். ஆனா நீ செய்வே இல்ல. இதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டனா உன் குடும்பத்தோட மொத்த பிரச்சனையும் சரியாயிடும். அது ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆக்சிடென்ட் கேஸு, பெரிய எடுத்து பையன். அவன் ஜெயிலுக்கு போனா அந்த குடும்பத்தால தாங்கிக்க முடியாது. அதனால தான் அவனுக்கு பதில் நீ தப்பு பண்ணன்னு குற்றத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகணும். ஏய் பதறாத. உழைச்சி முன்னேறணும்னா இந்த ஜென்மத்தில் முடியாது. இந்த மாதிரி ஏதாவது லாட்டரி அடிச்சாதான் உண்டு. உன்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. 3 மாசம்தான் உள்ள இருந்தனா நாங்களே பணத்தை கட்டி வெளியே எடுத்துருவோம். ஏய் பயப்படாத, ஒன்றும் ஆகாது. பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நம்பிக்கையான பார்ட்டி 10 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உன் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு 10 லட்சம் எவ்வளவு பெரிய பணம். உங்க மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும். கொஞ்சம் குடும்ப நிலைமையும் யோசிச்சு பாரு. கர்ப்பமான தங்கச்சி, முடியாத பாட்டி, புருஷனை இழந்த அம்மா, இவங்கெல்லாம் பாவம் இல்லையா? இப்பவே 2 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி தரேன். கேஸ் முடிச்சிட்டு வெளியே வரும்போது மீதி 8 லட்சம் கையில வாங்கிக்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லு, டைம் இல்லை. முருகா, இந்த வேலைக்கு 1000 பேர் கியூவில் நிற்கிறாங்க. ஏதோ நீ கஷ்டப்படுறிய, உனக்கு உதவி செய்யலான்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். நல்லா யோசிச்சு சொல்லு. முருகா,